தமிழ்நாட்டில் திருப்பத்தூர் உள்ளிட்ட 4 இடங்களில் நேற்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கும் அதிகமாக வெப்பம் பதிவானது. கோடை காலம் தொடங்கும் முன்பே தமிழ்நாட்டில் வெப்பம் அதிகரிக்க தொடங்கிவிட்டது. நேற்று 4 இடங்களில் வெயில் சதமடித்தது. அதிகபட்சமாக திருப்பத்தூரில் 102.38 டிகிரி ஃபாரன்ஹீட், ஈரோட்டில் 101.84 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. இதேபோல் சேலத்தில் 100.58 டிகிரி ஃபாரன்ஹீட், கரூர் பரமத்தியில் 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட் என வெயில் சுட்டரித்தது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் 4 நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என்றும் கூறியுள்ளது. வரும் 11ஆம் தேதி தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மக்கள் தொகையை அதிகரிக்க வேண்டும் என்றும் அதிக குழந்தைகளை பெற்றுக் கொள்பவர்களுக்கு மத்திய அரசு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்றும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். டெல்லியில் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, நிர்மலா சீதாராமன், நிதின் கட்கரி ஆகியோரை ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தனித்தனியாக சந்தித்து பேசினார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் தொகை எண்ணிக்கை குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என்றார். தென் மாநிலங்களில் வயதானவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியிருப்பதாகவும், உத்தரப்பிரதேசம், பீகார் மாநிலங்களில் மட்டும் இளையோர் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதாகவும் கூறினார். குடும்ப கட்டுப்பாட்டை ஊக்குவித்து வந்த தான் தற்போது தனது நிலைப்பாட்டை மாற்றியுள்ளதாகவும், மக்கள் தொகை அதிகமாக இருந்தால் தான் பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மை இருக்கும் என்றும் சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். Government of India or need this one water finance commission, all of us they promote population. Don't punish those who are having aging problems today, but give incentives for more children. மக்களவை தொகுதி மறுவரையறையும் மக்கள் தொகையும் மேலாண்மையும் வெவ்வேறானவை என கூறிய சந்திரபாபு நாயுடு, தொகுதி மறுவரையறை தொடர்பாக மாநில அரசுகளுடன் மத்திய அரசு ஆலோசனை செய்யும் என நம்புவதாகவும் தெரிவித்தார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இசையமைப்பாளர் இளையராஜாவை அவரது அலுவலகத்தில் சந்தித்தார். லண்டனில் வரும் 8ஆம் தேதி சிம்பொனி இசை நிகழ்ச்சியை அரங்கேற்றவுள்ள இளையராஜாவுக்கு அவர் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதேபோல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இசையமைப்பாளர் இளையராஜாவை சந்தித்து வாழ்த்து கூறி மகிழ்ந்ததாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இளையராஜாவை அவரது கோடம்பாக்கம் அலுவலகத்தில் சந்தித்து சிம்பொனி இசை நிகழ்ச்சி அரங்கேற்றத்திற்கு வாழ்த்து தெரிவித்தார். முன்னதாக பத்ம விருதுகள் பெற்ற தொழிலதிபர் நல்லி குப்புசாமி மற்றும் நடிகை சோபனாவை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். கோயில் வளாகத்தில் நடைபெறும் இசை நிகழ்ச்சிகளில் சினிமா பாடல்களை பாடக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்த வெங்கடேஷ் சௌரிராஜன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதில் புதுச்சேரி திருமலை ராயன்பட்டினம் வீழி வரதராஜ பெருமாள் கோயில் திருவிழாவின் போது கோயில் வளாகத்திற்குள் இசை கச்சேரி நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டிருந்தார். கோயில் திருவிழா இசை கச்சேரிகளின் போது சினிமா பாடல்களை பாடக்கூடாது என்றும் ஆபாச பாடல்களுக்கு நடனமாடக்கூடாது என்றும் உத்தரவிட கோரிக்கை விடுத்திருந்தார். புதுச்சேரி வீழி வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு அறங்காவலர்களையும் உடனடியாக நியமிக்க கோரியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கோயில் திருவிழா நேரங்களில் இசை கச்சேரிகளை நடத்துவதாக இருந்தால் கண்டிப்பாக பக்தி பாடல்களை மட்டுமே பாட வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. சினிமா பாடல்களோ ஆபாச நடனங்களோ அனுமதிக்கப்படக்கூடாது என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோயிலுக்கு அறங்காவலர்களை நியமிக்கவும் நீதிமன்றம் தனது உத்தரவில் தெரிவித்துள்ளது. வேங்கை வயல் சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரும் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அதற்கான அழைப்பாணை அவர்களது வீடுகளில் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராம மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் 2022ஆம் ஆண்டு மனித கழிவு கண்டறியப்பட்ட சம்பவம் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இவ்வழக்கில் கடந்த ஜனவரி மாதம் புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் சிபிசிஐடி காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. வேங்கை வயல் கிராமத்தைச் சேர்ந்த காவலர் முரளி ராஜா, அதே ஊரைச் சேர்ந்த சுதர்சன், முத்துகிருஷ்ணன் ஆகிய 3 அதில் குற்றம் சாட்டப்பட்டனர். பின்னர் இவ்வழக்கும் வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் இருந்து புதுக்கோட்டை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. வழக்கில் சிபிசிஐடி காவல்துறையால் குற்றம் சாட்டப்பட்ட 3 வரும் 11ஆம் தேதி ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் நீதிமன்றம் வழங்கிய விசாரணைக்கான அழைப்பாணை அவரவர் வீடுகளில் சிபிசிஐடி காவல்துறையால் வழங்கப்பட்டது. 3 வீடுகளிலும் இல்லாததால் அவர்களின் குடும்பத்தார்களிடம் அழைப்பாணை வழங்கப்பட்டது. 5 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கேட்டு நடிகர் சிங்கமுத்துவுக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராகி நடிகர் வடிவேலு சாட்சியம் அளித்தார். யூடியூப் சேனல்களுக்கு அளித்த பேட்டியில் தன்னை பற்றி அவதூறாக பேசியதற்காக 5 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடாக வழங்க சிங்கமுத்துவுக்கு உத்தரவிடக் கோரியும் தன்னை பற்றி அவதூறாக பேச தடை விதிக்க வேண்டும் என்றும் நடிகர் வடிவேலு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார்.
இந்த வழக்கில் சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக விசாரணையை மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்றம் மாற்றியது. இந்நிலையில் சாட்சியம் அளிப்பதற்காக மாஸ்டர் நீதிமன்றத்தில் நடிகர் வடிவேலு ஆஜரானார். அப்போது சாட்சி கூண்டில் ஏறி வடிவேலு சாட்சியம் அளித்தார். இதனையடுத்து சிங்கமுத்து தரப்பு வழக்கறிஞர் வடிவேலுவிடம் குறுக்கு விசாரணை நடத்த அனுமதி கோரி மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் அதற்காக வழக்கை 2 வாரத்திற்கு ஒத்திவைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இதனை ஏற்க மறுப்பு தெரிவித்த நீதிபதி வழக்கை உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைப்பதாகவும் குறுக்கு விசாரணை தொடர்பாக அங்கே முறையிட்டுக் கொள்ளலாம் என கூறி வழக்கை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றி உத்தரவிட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளியில் சாதி ரீதியான அடையாளங்களுடன் மாணவர்களை ஆசிரியர்கள் நடனமான அனுமதித்த சம்பவத்தால் பள்ளியில் பதற்றம் நிலவியது. போச்சம்பள்ளியை அடுத்த சோப்பனூர் கிராமத்தில் செயல்படும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. இந்த ஆண்டு விழாவில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சியின் போது சில மாணவர்கள் கட்சி துண்டுகளை அணிந்து கொண்டு சமூக ரீதியான பாடல்களுக்கு நடனமாடினர். கோவை கோணியம்மன் கோவில் தேரோட்டத்தின் பிரம்மாண்ட காட்சிகள் தான் இவை. கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள கோணியம்மன் கோவிலின் ஆண்டு திருவிழா கடந்த மாதம் 24ஆம் தேதி தொடங்கிய நிலையில் நேற்று தேரோட்ட பெருவிழா நடந்தது. பக்தர்கள் வெள்ளத்தில் அம்மன் எழுந்தருளிய தேர் ராஜவீதியில் இருந்து புறப்பட்டு ஒப்பனக்கார வீதி, கருப்பண்ண கவுண்டர் வீதி, வைசியாள் வீதி வழியாக சென்று மீண்டும் திடலை வந்தடைந்தது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். பெண்கள் ஆங்காங்கே குழுவாக நடனமாடி விழாவை கொண்டாடிய நிலையில் பெண்கள் பக்தி முழக்கமிட்டு அம்மனை தரிசித்தனர். மத நல்லிணத்திற்கு சான்றாக ஒப்பனக்கார வீதி பகுதியில் உள்ள அத்தார் ஜமாத் மஜூத் பள்ளிவாசல் முன்பு இஸ்லாமியர்கள் பக்தர்களுக்கு தண்ணீர், குளிர்பானங்கள் வழங்கினர். இதனிடையே கூட்ட நெரிசல் காரணமாக இடையர் வீதி பகுதியில் பொதுமக்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. இந்தியா விரைவில் $5 டிரில்லியன் பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வேலைவாய்ப்புகளை பெருக்குவது தொடர்பான பட்ஜெட்டுக்கு பிந்தைய கருத்தரங்கில் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் 3 கோடி இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். நாடு முழுவதும் 1000 ITIக்கள் மேம்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா 66% வளர்ச்சியடைந்து $3.8 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்ந்துள்ளதாகவும், இந்த பொருளாதார வளர்ச்சி பல்வேறு நாடுகளை விட அதிகம் என்றும் பிரதமர் கூறினார். $5 டிரில்லியன் பொருளாதார நாடாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று கூறிய பிரதமர், மக்கள் பொருளாதாரம் மற்றும் புதுமையான கண்டுபிடிப்புகள் மீது அதிகளவு முதலீடு செய்வதன் மூலமே வளர்ந்த நாடாக மாற முடியும் என்றும் தெரிவித்தார். அதற்கு ஏற்ப இந்த ஆண்டு பட்ஜெட் இந்தியாவின் எதிர்காலத்திற்கான ஒரு வரைபடமாக இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். வனவிலங்குகள் பராமரிப்பில் அனந்த் அம்பானியின் அர்ப்பணிப்பு போற்றுதலுக்குரியது என்று கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் புகழாரம் சூட்டியுள்ளார். வனவிலங்கு பராமரிப்பை மேற்கொண்டு வரும் வன்தாராவின் சேவைகளை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். இந்த சூழலில் பிரதமர் மோடி கடந்த ஞாயிறன்று வன்தாரா வனவிலங்குகள் பராமரிப்பு மையத்தை பார்வையிட்டு அதன் பெருமைகளை தனது எக்ஸ் பக்கத்தில் பறைசாற்றியிருந்தார். இந்த நிலையில் பிரதமரின் எக்ஸல பதிவை குறிப்பிட்டு பாராட்டியுள்ள சச்சின் டெண்டுல்கர், வன்தாரா விலங்குகள் மீட்பு மையத்தை தங்களைப் போல தானும் ரசித்ததாக தெரிவித்துள்ளார். வனவிலங்குகளை பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்பதற்காக அனந்த் அம்பானி அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக சச்சின் பாராட்டியுள்ளார். சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரில் தென்னாப்பிரிக்காவை 50 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி நியூசிலாந்து அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. 9வது சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. லாகூரில் நேற்று நடந்த 2வது அரையிறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து அணிகள் பலப்பரட்சை நடத்தின. டாஸ் வென்று முதலில் பேட் செய்த நியூசிலாந்து அணியில் வில் யங் 21 ரன்களில் ஆட்டமிழந்தார். அதன் பின்னர் ரச்சின் ரவீந்திராவும் கேன் வில்லியம்சனும் சதம் விளாசி அணியின் ஸ்கோரை உயர்த்தினர். நியூசிலாந்து அணி 50 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 362 ரன்கள் குவித்தது. கடின இலக்கை நோக்கி களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி அதிரடியாக விளையாடினாலும் முக்கியமான கட்டத்தில் விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. கேப்டன் பவுமா, டூசன் அரை சதம் அடித்தனர். மத்திய வரிசையில் டேவிட் மில்லர் இறுதி வரை ஆட்டமிழக்காமல் சதத்தை பதிவு செய்தார். 50 ஓவர்களில் தென்னாப்பிரிக்க அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 312 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனால் நியூசிலாந்து அணி 50 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. வரும் 9ஆம் தேதி துபாயில் நடக்கும் இறுதிப் போட்டியில் இந்திய அணியை எதிர்த்து நியூசிலாந்து விளையாட உள்ளது.
ரஷ்யாவுடனான அமைதி பேச்சுவார்த்தைக்கான தேதி குறித்து அமெரிக்கா மற்றும் உக்ரைன் நாட்டு உயரதிகாரிகள் ஆலோசனை நடத்தியுள்ளனர். உக்ரைன் ரஷ்யா இடையேயான போரை முடிவுக்கு கொண்டுவரும் விதமாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை வெள்ளை மாளிகைக்கு வரவழைத்து ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது ரஷ்யாவுடனான அமைதி பேச்சுவார்த்தைக்கு உடன்படாததால் உக்ரைனுக்கு ராணுவ உதவிகளை நிறுத்தி வைப்பதற்கு ட்ரம்ப் உத்தரவிட்டார். உக்ரைனுக்கு உளவு தகவல்கள் பரிமாற்றத்தை அமெரிக்கா நிறுத்தியது. இந்த நிலையில் திடீர் திருப்பமாக உக்ரைன் அதிபர் அலுவலக தலைவர் எர்மாக் மற்றும் அமெரிக்க அதிபரின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் ஆகியோர் தொலைபேசியில் பேசினர். அப்போது ரஷ்யாவுடனான அமைதி பேச்சுவார்த்தையை எங்கு எப்போது வைத்துக் கொள்ளலாம் என்று ஆலோசித்துள்ளனர். இதுகுறித்து பேசிய ஜெலன்ஸ்கி இந்த பேச்சுவார்த்தை சாதகமாக முடிந்திருப்பதாக தெரிவித்தார். Сьогодні наші команди України та Сполучених Штатів Америки почали працювати над зустріччю. Говорили Андрій Єрмак та Майк Вольц. Є позитивний рух. அடுத்த வாரம் சில முடிவுகளை எதிர்பார்க்கலாம் என்றும் ஜெலன்ஸ்கி நம்பிக்கை தெரிவித்தார். பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் நடந்த சம்பா ட்ரோம் திருவிழாவின் 3வது நாளில் அந்நாட்டின் முக்கிய சம்பா பள்ளிகளைச் சேர்ந்த கலைஞர்கள் பங்கேற்றனர். செயற்கை நுண்ணறிவு வீடியோ கேம் கதாபாத்திரங்களைப் போல் வேடமணிந்தவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். எலான் மஸ்க், மார்க் சகர்பர்க், ஜெஃப் பெசாஸ் ஆகியோரின் உருவங்களை தாங்கிய கதாபாத்திரங்களும் பங்கேற்றன. திருநங்கைகளும் அழகழகான உடை அணிந்து சம்பா நடன திருவிழாவில் பங்கேற்றனர். கடந்த 1980ஆம் ஆண்டு முதல் ரியோ சம்பா ட்ரோம் நடன போட்டிகள் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகின்றன.